8 பால் 36 ரன் அடிக்க வேண்டிய நிலைமை. இப்போ ஜடேஜா என்ன பண்ண போறாருன்னு தெரியல. சுத்தி இருக்காருங்க. சிக்ஸா இல்ல கேட்சே. பிரச்சனை இல்லை, ஏன்னா அடுத்து வர போறது தோனி ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரான்னு பார்ப்போம். தோனிக்கு பதிலாக வேற யாரோ வராங்க. எங்க எல்லாமே சைலண்ட் ஆகிட்டானுங்க. ஏன்னா வர்றது ஏதோ ஒரு பையன் அனுப்பிச்சு விட்றாங்க. அவன் யாருன்னு தெரில. இது வரைக்கும் அவன் கிரிக்கெட் விளாண்டுப்பான்னு கூட தெரில. ஆடியன்ஸ் எல்லாம் டிசப்பாயிண்டடாக இருக்காங்க. மச்சான் தோனி ஏன்டா இப்படி லாஸ்ட் நேரத்தில் ஏன்டா இப்படி சொதப்பி விட்றான்? அடே மச்சான் இப்படிலாம் பண்ண மாட்டானடா. அதான் சோக்கா, எனக்கு ஒன்றும் தெரில. சிங்கிள் வச்சு அவர் அடுத்த ஓவர் டக்க வச்சுப்பாரு. என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். எல்லாருமே கத்துறாங்க, கெட்ட வாரத்தில் வைறாங்க ஆடியன்ஸ் எல்லாருமே. ஏன்னா அந்த டயத்தில் ஒரு 6 தேவை. ஆனால் ஒரு சிங்கிள் வச்சு விளாண்டுட்டு இருக்காரு. ஏன் தான் தேவையில்லாமல் ஒரு இறக்கி விட்டாங்கன்னு எல்லாம் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஆமாண்டா மச்சான், பெசாட்டுக்கு சிங்கிள் வைக்காம இருந்தால் கூட அடுத்து டூபே அடிச்சிருப்பான்டா. இப்போ என்ன பண்ண போறான்னு தெரில. சரி பார்ப்போம். லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு புப்ரா. 6 பாலுக்கு 35 ரன் அடிப்பாங்களான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு, ஃபேஸ் பண்ணிருக்காருங்க. 6 மச்சான். யாரா அவன் இப்படி அடிக்கிறான்? மச்சான் நான் நினைச்சு கூட பார்க்கலாடே. என்னடா மச்சான் அவன் இப்படி யார் கருபாலும் எப்படி அட்டன் பண்றான்? அடுத்த பால் போடுறாரு, ஷார்ட் பால் அடிச்சாருங்க. 6ங்க. வெளியே பார்த்தவனே தெரியுதுங்க 6 தானே. மச்சான் அடே, நான் தோனியோட டிசிஷன் தப்பா தான் இருக்கும்னு நினைச்சேன் மச்சான். ஆனால் தோனி உண்மையிலே கிரேட்ரா மச்சான். அவன் தான்டா உண்மையிலே ஒரு லெஜெண்ட்ரா. அவன் கரெக்டான ஆளை சூஸ் பண்ணியிருக்கான் மச்சான். 3வது பால் வீசுறாரு. 3வது பால் 6ங்க. பட்டவனே தெரிஞ்சுட்டுங்க அது 6 தானே. பும்ராவாலே அடிச்சு துவச்சிட்டு இருக்கானே. யாருப்பா அந்த பையன்? 4வது பால் போடுறாங்க. 6ங்க. பட்டவனே தெரிஞ்சுங்க எதுவும் 6 தானே. அவுட் ஆஃப் ஸ்டேடியம்ல. 5வது பால் சரியான 6ங்க. அங்க பாருங்க, தோனியை பார்த்து கை கட்டி சிரிச்சிட்டு இருக்காருங்க. யாரா அந்த பையன் எப்படி ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் தோத்தாலுமே பரவாயில்ல. ஏன்னா ஒரு பயத்தை காட்டி விட்டான் அந்த பையன். இப்போ கமெண்ட்ரியில் நான் ஆர்ஜே சிவாஜி பேசிட்டு இருக்கேன். இப்போ சோக்கா என்ன ஆக போகுது சொல்லுங்க. இல்லை லாஸ்ட் பால் 6 அடிப்பாரா, இல்லை டாட் பால் ஆயிருமா, இல்லை என்ன தெரியல. ப்ரெஷரில் அங்கே பாருங்க ஆடியன்ஸ் பதட்டத்தில் இருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. லாஸ்ட் பால் போட வர்றாரு பும்ரா. ஓடியாந்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ அடிச்சிட்டாரு. 6ஆ என்ன தெரியல. ரொம்ப ஹைட்டா போச்சு. உள்ள உள்ள ஐயோ மச்சான் என்னடா விடு மச்சான். என்ன பலனத்துல கண்ணாடி உடச்சு குதிக்க போறாரு. சிஎஸ்கே ஒரு சரித்திரமான வெற்றியை படைச்சிருக்காங்க. அது 6 பாலுக்கு 6 6. பும்ரா பாலே அடிச்சு நொறுக்கி விட்டுருக்கான் அந்த பையன். அங்க பாருங்க தோனியோட முகத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷம்னு. தோனியை அவர் கட்டி பிடிச்சி செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டை சேர்ந்த பையன். தமிழ்னா யாருன்னு காட்டிட்டாங்க. ஆரம்பத்தில் ஒரு இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் ஒரு ஆளா, அவர் அடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவத்தில் இந்த பையில ஏன் இறக்கி விட்டுருக்கீங்க தோனிக்கு பதிலன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் தோனி மேல் தான் கொஞ்சம் கோவமா இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே அவரை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. சோக்கா இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? என்னடா மச்சான் எனக்கு ஒன்றும் தெரியலையே. அடுத்த வருஷம் இந்த பையில எல்லா டீமும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 கோடிக்கு ஏலத்துக்கு கேட்டு எடுக்க போறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஒரு பக்கம் பும்ரா பாலவே 6 பாலுக்கு 6 6 அடிச்சு சரித்திரத்தை படிச்சு அந்த பையனை எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்க இடையில மற்ற டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே கமெண்ட்ல சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிரியேட் ஓன் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண ரெடியா இருந்தாங்க. அப்புறம் அந்த பையனே சொல்லிட்டாங்க, அட ஆமாங்க இது நானே கிரியேட் பண்ண ஓன் ஹாப்பினஸ் மட்டும்தான். ஏன்னா நான் தூங்குறப்ப சில நேரம் இப்படிதான் கனவு காணுவேன் அப்படின்னு. அதனால நீங்களும் இந்த மாதிரி கனவு காணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல தமிழ் அஃப்ரிடி பால் அடிச்சு துவைக்க போறான். அந்த வீடியோ விரைவில் வரும்.